சுட்கு ராஜா குருவிகளின் ராஜா. அவருக்கு ஒரு மகள் இருந்தா. அவருடைய பேரு தான் சுட்கி. இங்க பாரு சுட்கி, இப்போ உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. உன்னோட கல்யாணத்தை ரொம்ப அழகான பறவை கூட பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் காகத்துக்கிட்ட ஒரு நல்ல சம்மதத்தை பாக்குறதுக்கு சொல்லி அமைச்சிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனையா? என்ன நிபந்தனை? என்னோட நிபந்தனை என்னன்னா, என்ன கட்டிக்க போறவரு ரொம்ப பலசாலியா இருக்கணும், ரொம்ப வேகமா பறக்கணும், ரொம்ப தூரத்துல இருக்கிறது கூட அவருக்கு தெரியணும். அப்பதான் வரப்போற சங்கடத்தை அவரால் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட குருவியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். மகளே, எவ்வளவு நிபந்தனைய நீ சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா இது எல்லாமே ஒரே பறவையில எப்படி இருக்கும்? அப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படி மாப்பிள்ளை கிடைக்கலன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். ராஜா ஒரு சபைய கூட்டினாரு. மரத்துல பறவைகள் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. கேளு, என்னோட மகளோட நிபந்தனை என்னன்னா, அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப வேகமா பறக்கணும், நிறைய பாரத்தை தூக்கணும், ரொம்ப தூரத்துக்கு பார்க்கணும். உங்க பொண்ணோட நிபந்தனை நல்லதா இருக்கேன். அந்த மாதிரி எல்லாமே குணம் இருக்கிற அந்த பறவை எங்க கிடைக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தூரத்துக்கு இந்த நிபந்தனைய சொல்லிவே. அதுக்கு யோக்கியமா இருக்கிறவங்க வருவாங்க. வந்து அவங்க திறமைய காட்டிட்டு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்.